ஏதாவது ஆபத்துகள் வரப்போகிறதா என்பதாக ஒன்று முடியவில்லை. இருந்திட்ட போதிலும் நம்முடைய நாட்டையும் நாட்டு மக்களையும் விசாரிக்கலாம் என்பதாக மிகவும் ஆவல் உள்ளவனாக இருக்கின்றேன். உங்களுடைய விருப்பங்கள் அரசே, இந்த நாட்டு நிலைமை எப்படி கேட்பது என்று எதிர்பார்த்த வண்ணமா இருக்கிறோம். கேளுங்கள். மதிவள சத்தியகீர்த்தி என் மனிதி சவராக செல்வோ மதிவள சத்தியகீர்த்தி என் மனிதி சவராக செல்வோ வீரையுடைய தேவாலயங்களில் விளங்கி வருகிறதா தான தர்மோ மந்திரி நம்முடைய அயோத்தி நாட்டில் இருக்கக்கூடிய தேவாலயம் பெருமாள் விஷ்ணாலயம் என்று சொல்லக்கூடிய ஆலயங்களில் தினந்தோறும் 6 கால பூஜைகள் நைவேத்தியங்கள் காலசந்தி, மத்தியானம், சாயரட்சை, பூஜகாலம், இரவு காலம், அர்த்தகாலம் என்று சொல்லக்கூடிய தினந்தோறும் 6 கால பூஜைகள் நைவேத்தியங்கள் செய்வதை நம்முடைய நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறதா தெரியுங்கள்.
மகாராஜா நம்முடைய அயோத்தி நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேதகோஷ பிராமண மக்கள் உண்மைதான். காலையில் இருந்து கால கடமையை கிடைத்து அவாலவால் ஓதக்கூடிய வேதகோஷ கமங்கள் 4 வேதம். உண்மைதான். இதற்கு சாமம் அதர்மணம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்கள் 6 சாத்திரம் 64 கல்விக்காலம் 21 யாகம் 96 தத்துவம் நன்னூல் 2 பாகவத மக அகராதி என்று சொல்லக்கூடிய சரிவர வேதங்களை நம்முடைய நாட்டில் வாழக்கூடிய பிராமண மக்கள் வேதங்களை ஓதி கொண்டிருக்கின்றார்களா? தெரிவிங்கள். அமர்ந்து தெரிவிக்கிறேன். வேதா கமபடி வேதியராலே வேதம் கமபடி வேதியர் அனைவரும் நம்ம நாட்டில் வரக்கூடிய வேதமார்கள் அனைவரும் காலையில் குளிச்சு சனமனம் செய்து கொண்டு வேதங்களை சரியாக ஓதி வருகிறார்கள். இதுவே நம்ம நாட்டிலே குறை இல்லை மன்னவா. அமைச்சரே எழுந்திருங்கள். என்ன ஆயிற்று உங்களுக்கு? ஒன்னும் ஆவல. அடுத்தது என்ன கேட்க போறீங்கிறது மட்டும் எனக்கு தெளிவா புரியுது. என்ன கேட்க போறாங்க? அடுத்தது மழை பற்றி கேட்க போறீங்க. ஆமா, அதை மட்டும் கேட்காதீங்க. ஏன்? 3 நாளைக்கு மழையை மட்டும் கேட்காதீங்க. கேட்டு விட்டா மழை பேஞ்சு விடும், நாடகம் நின்று விடும். நாடகம் நின்று விட்டா சம்பளம் கொடுக்குற மாதிரி இருந்தா நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். யாரு கேட்டா எப்படி சுண்டகுடிக்கு நாடகத்துக்கு போறேன்னு கொண்டாடிட்டு சொன்னேன். சரி, போயிட்டு வா, சம்பளத்தை ஒழுங்கா வாங்கிட்டு வான்னு சொல்லியிருக்கா. நீங்க இப்ப நாங்க வந்துட்டோம். வந்ததுக்கு பிறகு மழை பெஞ்சு நாடகம் நின்று விட்டா சம்பளம் கொடுப்பீங்களா? அது எப்படி கொடுக்க முடியும்? மனசாட்சி தொட்டு பேசு. நீ சம்பளம் வாங்கிட்டு போகல கம்ப்ளைண்ட் பேரா உன்னை எது குரங்கு ஊட்டி மாதிரி பின்னாடி வண்டியில உட்கார வச்சு இழுத்துக்கிட்டு அழிஞ்சு ஒரு செலவு எல்லாம் பண்ணி ஒரு சம்பளம் அக்கௌண்ட்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்கு. வீட்டு போயிடா அங்க போகுது. இப்ப கொடுப்பாங்க கேளு. ஆப்பு வைப்பாங்க. கேளு, அவர் உனக்கு சம்பளம் கொடுக்கலாம்னா கேளு. அமைச்சரே, யாதவற்றும் கவலை கொள்ள வேண்டாம். நிறைவாகவே வாங்கிட்டு போலாம். இல்ல, எதுக்கு சொல்றாங்க கேட்டீங்கன்னா, பகல்ல வேணா பேய்க்கும். சரி, ராத்திரில 8 மணிக்கு மேல விடிஞ்சு 6 மணி வரையும் மழை பெய்ய வேணும். அப்படியா? ஆமா. அமைச்சரே, நீங்கள் சொல்வது இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கலிமுகத்தினுடைய கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆமா. நான் கேட்பது கிரேதா துமாபலி கலியுகம். கிரேதத்தில் நடைபெற்ற ஹரிச்சந்திரன் வாழ்ந்த காலத்தில் நடந்த கதையை புராணத்தை நான் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கேன். உங்கள்கிட்ட நான் இன்னைக்கு ஏதாவது மழை பெய்ய கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் மாயவரத்துல வந்து எங்கோட்ட வரலையும் திருப்பனந்தாலாம் மழை பெஞ்சுது. ஆமா, இங்கேயும் மழை பெஞ்சிருக்கு. ஆனா இப்ப நடக்க போற யுகத்துல இப்ப இங்க அமைச்சரே, மழை வராது. இந்த 3 நாளைக்கு கவலை கொள்ள வேண்டாம். நீங்க நிறைவாகவே சம்பளம் வாங்கிட்டு போலாம். யாரு கேட்டா பேசிட்டு போட்டோம். நம்ம நாடகம் முடிச்சு சாமணம் பணம் வாங்குற வரலையும் வேலை வேணாம். அதுக்கப்புறம் மழை பெய்யும். மாதமும் ஒன்று மழை
உண்மைதான். நெல் உயர்ந்து விட்டால் நெல் களஞ்சியங்கள் உயர்ந்துவிடும். நெல் களஞ்சியங்கள் உயர்ந்து விட்டால் மக்களுடைய வாழ்க்கை மென்மையாகும். ஆமா. மக்களுடைய வாழ்க்கை மென்மையானால் மன்னனுடைய அரசாட்சி நீதி செங்கோல் உயர்ந்து நின்று விடுமா. உண்மைதான். வேத ஊதிய வேதியர் கோர்மடை, மாதகற்புடைய மங்கையர் கோர்மடை, நீதி தவறாமல் அரசாட்சியற்றிடும் நெறியலக்கோர் மடை என்று சொல்லக்கூடிய பாவமலைகள் 3 ஒதுங்கி புண்ணிய மலைகள் மாதத்தில் 3 முறை வானத்திலிருந்து மழை பொழிந்து நம்முடைய நாடாட்சமெல்லாம் செழிப்பற்று ஒருங்கி வளர்ந்து மக்களிடத்திலே வரிபணத்தை பெற்று வாழ்ந்து வரக்கூடிய விதங்கள் எப்படி என்றால் 1 பாகம் 6 பாகங்கள் நுழைந்தால் மக்களிடத்தில் 5 பாகத்தை கொடுத்து நம்முடைய அரசாங்கத்துக்கு 1 பாகத்தை எடுத்து நீதி நிர்மித்து வராமல் மக்களுக்கு மன்னனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்கு நம்முடைய அரசாட்சியில் வானத்திலிருந்து மழை எப்படி பொழிந்து கொண்டிருக்கிறது தெரிவிங்கள். அரசே, மாதம் மும்மாறி மழை பெய்யுதான்னு கேட்டீர்கள். மாதம் மும்மாறி மழை பெய்யுது என்று சொன்னேன். இருப்பினும் இப்ப மாதம் தவறி பெய்கிறது. எங்கெங்க பெய்யுதுன்னா அங்கங்க பெய்ஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப பெய்யுற மழை பாவ மழையா புண்ணிய மழையா அப்படின்னு எனக்கு புரியல. பாவமழை 3 என்றால் எப்படி, புண்ணிய மழை 3 என்றால் எப்படி, அதை தெளிவாக எடுத்து விடுங்கள். அமைச்சரே, அரசே, புண்ணிய மலைகள் வேத ஓடின வேதியர் கோர் மழை ஒரு மழை